Hi dear friends, welcome to Family Life Coach channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். என்னங்க பார்ட் 3? அப்ப பார்ட் 1 எங்க, பார்ட் 2 எங்கன்னு கேட்கலாம். ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டே 1ல இருந்து டே 83 இந்த வீடியோவும் சேர்த்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் டயட் சார்ட் வந்து நிறைய பேர் பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணி என் நம்பர் எப்படி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் பார்த்தேன். டயட் சார்ட் தான் கேட்குறீங்க, தயவு செய்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே டயட் சார்ட் ஆட் பண்ணிருக்க பிளேலிஸ்டோட லிங்க், அதை கிளிக் பண்ணி பாருங்க. 2 டயட் சார்ட் வரும், சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு மட்டும் அந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் வந்து மாத்தி உங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறேன். அது ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த 2 லிங்கையும் கிளிக் பண்ணி இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்களோட டவுட்ஸ் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி ப்ராப்பரான வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர வரையும் அந்த வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணுங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க. என் கூடயே சேர்ந்து பண்ற மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். ஆமா, நீங்க 3 பார்ட் என்னன்னு கேட்டதுக்கு எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கேக்குறீங்களா? ஏன்னா அந்த 3 பார்ட்ல 2 பார்ட் அந்த பிளேலிஸ்ட்ல தாங்க இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. டே 80, டே 81, டே 82. 81, 82ல என் கூடயே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணிருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு பார்ட் 3. ஏன் பார்ட் 3யா வந்து பிரிச்சிருக்கேன் அப்படின்னு நேத்தி அந்த விளாக்லயே வந்து நான் சொல்லியிருக்கேன். பார்ட் 1 ரொம்ப பிக்னஸா, நான் இதுவரை ஒர்க் அவுட்டே பண்ணதே கிடையாது, நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன், நான் டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது, நான் கரெக்டா ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பார்ட் 1 10 கவுண்ட். அடுத்து அந்த இப்ப நான் வந்து நல்லா எனக்கு ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதுக்குலாம் ஓகே, நான் ஃபாஸ்டா வெயிட் லாஸ்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பார்ட் 2. நேத்தி டே 82 ஜாப் அப்டேட் பண்ணிருப்பேன். அந்த டே 82 மட்டும் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா 25 கவுண்ட் வந்து இருக்கும். பார்ட் 2னு தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன், அதை பாருங்க. இன்னைக்கு பார்ட் 3 அட்வான்ஸ்டு, நல்ல ஃபிட்னஸ் ஆகணும், ஸ்டொமக்லாம் உள்ள போகணும், ஃபேட் லாஸ் நல்ல குயிக்கா ரிசல்ட் கிடைக்கணுங்கிறவங்களுக்கு இந்த பார்ட் 3 தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். 50 கவுண்ட் பண்ண போறோம். நான் பண்ண ரெடி ஆயிட்டேன், நீங்க பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கே இந்த வீடியோ கொடுத்துடலாம் தான். நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் அதுக்கப்புறம் அடுத்த vlogல நம்ம சந்திக்க முடியும். இப்பயே கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஓரளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. கொஞ்சம் அடுத்த செஷன் போகும்போது அந்த பாடி பெயின் அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வராது. சரி, ஓகே. இப்போ ஒர்க் அவுட் பண்றதுக்கு 50 கவுண்ட் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? பண்ணலாமா? கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த 50 கவுண்ட் மட்டும் பண்ணுங்க, சூப்பரா வெயிட் லாஸ் குயிக்கா நடக்கும், நான் கேரண்டி. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் ஒரு சிலரோட கமெண்ட்லாம் பாக்குறேன், நான் ப்ராப்பரா பண்றேன் பட் எனக்கு ரிசல்ட் வந்து லேட்டா கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்ஷன், சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ஷன் பண்ணாலே கண்டிப்பா ரிசல்ட் வந்து சூப்பரா கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் தாங்க, சரிங்களா? ஒண்ணுமே இல்லை. அந்த சின்ன விஷயத்தினால்தான் நம்மளோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறதுக்கான காரணம். அது அப்பப்ப என்கிட்ட பர்சனலா பேசுறீங்க இல்லையா, அதே நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். கமெண்ட் செக்ஷன்லயும் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சூரிய நமஸ்காரத்தை பொறுத்தவரையும் அவுட்டோர்ல மட்டும்தான் பண்ண முடியும், இல்ல இன்டோர்லயும் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணணும். உங்க பக்கத்துல ஏதாவது விண்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணுங்க. நான் மார்னிங் குயிக்கா ஏன் சொல்லி ஃபர்ஸ்ட் பண்ற ஒரு காரியம், டோர் ஓபன் பண்ணி டோருக்கு பக்கத்துல விண்டோ இருக்கும், அந்த 2 விண்டோவையும் ஓபன் பண்ணிட்டு தான் நான் மறு வேலையை பார்ப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த சன்லைட் வருது இல்லையா, அந்த சூரியன் அப்படியே பாஞ்சு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ற மாதிரி எனக்கு அது அந்த சூரியன் ஒளி வந்து வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு மாதிரி அடைச்சு வச்ச மாதிரி இருளா இருந்தாலே பிடிக்காது. நார்மலா இந்த நார்மல் லைட்டை விட, எல்இடி லைட்டை விட எனக்கு அந்த சன்லைட்டோட அந்த வெளிச்சம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அதுதான். முடிஞ்சா அவுட்டோர்ல போயிட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க. நான் எப்போதுமே நிற்பேன், எப்போதுமே வார்ம் வாட்டர்லாம் குடிக்கும் போது அது குடிச்சு முடிக்கிற வரையும் வெளியில போயிட்டு மாடியில கொஞ்ச நேரம் நிற்பேன்.
கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கிட்ட போயினாலே எனக்கு நல்ல சூரிய ஒளி என் மேல படும். அதனால அந்த ஏர்லி மார்னிங் வர ஃபர்ஸ்ட் சன்லைட்ல போயிட்டு நம்ம நிக்கணும். அதுக்காக சன்லைட்ல நிக்க சொல்லிட்டாங்கன்னு மதியானம் 2 மணிக்கு போய் நின்றாதீங்க. டயட்லாம் இருந்ததுக்காக கிரு 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 கிருன்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, விரல்கள் மட்டும்தான் தரையில இருக்கணும். குதிங்கால் பின்னாடி இருக்குங்களா அந்த குதிங்கால், இந்த குதிங்கால் வந்து மேல் நோக்கி இருக்கணும். எப்படி? இப்படி. ஓகேவா? ஆல்ரெடி அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பட் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான். இப்படி நின்னுக்குங்க. சரியா? சரிதான் நிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாது, கவுண்ட் கம்மியாக பண்ணிக்கோங்க. பட் நான் 50 கவுண்ட் இதில் பண்ண போகிறேன். சரிங்களா? 3 ஃபேஸிங், இப்படி ஒரு ஃபேஸு, இந்த ஒரு ஃபேஸு, இந்த ஒரு ஃபேஸில் 3 ஃபேஸிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? கைகளை பொறுமையாக மேலே உயர்த்திட்டு பின்னிக்கிங்க, திருப்பிக்கிங்க. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. பொறுமையா கையை கீழே இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த ஃபேஸிங்க பண்ணணும். குதிங்கால மேல தூக்கிட்டு விரல்கள் தரையில் இருக்கணும். கைகளை மேல உயர்த்திட்டு கை ரெண்டுத்தையும் பின்னிட்டு திருப்பிக்கிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. கையை பொறுமையா கீழே இறக்கிட்டு கால்களை கீழே பொறுமையா இறக்கிக்கிங்க. இப்போ இந்த ஃபேஸிங் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நின்னுக்குங்க. கைகளை பொறுமையா மேலே உயர்த்திட்டு பின்னிக்கிட்டு திருப்பிக்கிங்க. கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 50. நான் ரொம்ப பொறுமையா பண்றேன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 50 கவுண்ட் பண்றவங்களுக்கு மூச்சு அடிக்க ஆரம்பிக்கும். எனக்கே இவ்வளவு நாள் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் லெஸ் ஆன மாதிரி இருக்கும். சரிங்களா? மைண்ட் அப்படியே ஃப்ரீயா இருக்கும். இப்போ வார்ம் அப் பண்ணா காலை கொஞ்சமா அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ கைகளுக்கு தான் வார்ம் அப் பண்ண போறோம். ஓகேவா? ரொட்டேட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் சைடு ஒரு 5 கவுண்ட், பேக் சைடு ஒரு 5 கவுண்ட். உங்களுக்கு ஃபேட் கையிலலாம் அதிகமா இருக்குன்னா இதுவே 50 கவுண்ட்ல பண்ணிக்கிங்க. சரிங்களா? பேக் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கோ. 1 2 3 4
5. 1 2 3 4 5. In the side 1 2 3 4 5. Back 1 2 3 4 5. இப்போ ரெண்டு கையும் ரொட்டேட் பண்ணணும் சரியா 1 2 3 4 5. பேக்ல 1 2 3 4 5. இப்போ ஷோல்டர்ல விரல்களை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணணும் ஃப்ரண்ட்ல 5 கவுண்ட் பேக்ல 5 கவுண்ட் 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகேவா அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ரொட்டேஷன் இது வந்து இப்படியும் பண்ணலாம் இல்லை இப்படியும் பண்ணலாம் இல்லை இப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கிங்க எனக்கு எப்போதுமே இதான் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க 1 2 3 4 5. கால்க்கெல்லாம் வந்து நிறைய வார்ம் அப் இருக்கு அண்ட் ஒர்க் அவுட்ஸும் இருக்கு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கிற யாராக இருந்தாலுமே சிசரியனாக இருந்தாலும் சரி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி மேஜர் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் பண்ணலாம் நார்மலாக பட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து ஒரு சிலதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் அடுத்தடுத்து வர டேஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே இப்போது சைட் பெண்ட் சேரும் இப்போ பண்ணுறதெல்லாம் சரிங்களா சைடில் இருக்கிற ஃபேட் எல்லாமே லாஸ் ஆகுறதுக்காக பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக நினைக்குங்க காலை எப்படி வேணாலும் நேராக வச்சுக்கலாம் அகட்டி மட்டும் வச்சுக்க வேணாம் இந்த கையை எடுத்துகிட்டு போய் இப்படி கணக்கு தொடரும் 1 2 3 4 5. இப்போ காலை அகட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் இப்படி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாடியை மட்டும் லேஸாக பெண்ட் பண்ணலாம் பிகினராக இருக்கிறவங்க இப்படி பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேங்கிறவங்க இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இப்படி பண்ணும்போது இப்படி சேர்த்து வச்சு பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு யாரோ பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பட் நீங்கள் இப்படி பண்ணும்போது ஃப்ரீயாக பண்ண முடியும் அந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு பெயின் இருக்கும் பட் அந்த அளவுக்கு இப்போ பண்ணுறது இருக்காது பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஏதோ ஒரு போனோ ஏதோ அழுத்துற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படியே பண்ணிக்கிறேன் 1 2 3 4 5. என்னடா 50 கவுண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேனேன்னு வந்து நினைக்காதீங்க இது ரொம்ப நேரம் 50 கவுண்ட் எல்லாமே ரொம்ப நேரம் பண்ணுறதுங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிடணும் ஓகேவா அதனால தான் நான் 10 25 பண்ணிட்டு வரேன் எடுத்தோனையும் நீங்கள் 50 பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாடி பெயின் ஆகும் சரிங்களா நானே இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் கூட எனக்கு பாடி பெயின் வரும் ஓகேவா இப்போ பண்ண போகிறது சைட் பெண்ட் ஒர்க் அவுட்டு செம்மையாக ரிசல்ட் இருக்கும் பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த இடம் இப்படி பெண்ட் பண்ணுறதுனால இந்த இடம்லாம் வலிக்கும் தான் ஆனால் இந்த இடத்துலலாம் சதை வந்து நல்லா டைட்டன் ஆகி லூஸாக தூங்குறதுலாம் இப்படி இழுத்து பிடிக்கும் போது தான் இந்த இடம் வந்து குறையும் சரிங்களா ஏன்னா இந்த இடத்துலலாம் சில பேருக்கு டபுள் செயின் எனக்கு 2 இடுப்புலாம் விழுந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இப்போலாம் வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்குது பண்ணலாமா கவுண்ட் பண்ணலாமா காலை நல்லா அகட்டி வச்சுக்கிங்க கைகளை பொறுமையாக கோபுரம் மாதிரி கொண்டு போயிட்டு பின்னிட்டு திருப்பிக்கிங்க ஓகேவா கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு 25, இன்னொரு செட்டு 25 கவுண்ட் எடுத்து பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் மூச்சு நல்லா உள்ள எடுத்து பொறுமையாக வெளியில் விடுங்க. ஓகேவா? கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த செட் பண்ணணும். உடனே 50 போயிடக்கூடாது, ரொம்ப மூச்சு வாங்கும். 20 செட் இல்லை அப்படின்னா 25 செட் இல்லை 10 செட்டாக போகணும். நான் 25 செட்டோட நிறுத்தியிருக்கேன். அடுத்து 25 பண்ணலாம். இப்போ அடுத்த கவுண்ட் பண்ணலாம் 25. ஆக்சுவலி 25 கவுண்ட் 25 செட்டுன்னு சொல்லியிருப்பேன். 2 செட்டு தான். 2 செட்டில் ஒரு செட் வந்து 25 கவுண்ட்டு, 25 கவுண்ட்டு 2 செட். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஓகே, இப்போ நீங்க என்ன பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏமா ஒர்க் அவுட் ஒரு செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக் எடுத்து வளவலன்னு பேசிட்டே இருக்கேன்னு. ஆக்சுவலி பிரேக் எடுத்து வளவலன்னு பேசணுங்கிறதுக்காக பிரேக் எடுக்கலைங்க, உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ இந்த வீடியோவை ஆன் பண்ணி டேபிள் மேலே வச்சிடுறீங்க. டேபிள் மேலே வச்சுட்டு நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றீங்க. அதுலயும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயோ மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்னு நினைக்கும் போது அங்க அவங்க ரிலாக்ஸ் ஆகாம ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா வீடியோவே முடிஞ்சிடும். நீங்க அந்த வீடியோ முடியறதுக்குள்ள நம்ம ஒர்க் அவுட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, அவங்க கூடயே சேர்ந்து பண்ணணும்னு. பட் என்ன ஆகும், நீங்க ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க, வீடியோ ஃபுல் ஆயிடும், திருப்பி போய் அதை கிளிக் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த கரெக்டான டைமிங்ல வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். திருப்பி ரிலாக்ஸ் ஆவீங்க, அப்படியே ஆகும். உங்களுக்கு டைமிங்கே 1 hour 2 hours கிட்ட அது மாதிரி போயிருக்கும். நான் பிகினரா இருக்கும்போது இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் காரணமானு கேட்டா இல்ல, இதுக்கு பிரேக் எடுக்கிறதுக்கு இன்னொரு தனியா ஒரு காரணம் இருக்கு. ஒரு செட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த பிரேக்ல அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சிம்பிளா தான் இருக்கும், வேண்டாதீங்க ரொம்ப வளவலன்னு பேசுவேன்ட்டு. ஓகே, இன்னொரு விஷயம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க கேட்கலாம், ஏன் வந்து 2 செட்டா பண்றீங்க 25 கவுண்ட, 1 செட்லயே 50 கவுண்டையும் முடிச்சிடலாமா அப்படின்ட்டு. அது ஏங்கிறத இப்ப நான் சொல்றேன். இப்ப கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கே ஆன்சர் தெரியும் என்னன்றது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கை இப்படி போகணும், ஒரு கை மேல போகணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1, 50 கவுண்ட் தான். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19,
20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. பார்த்தீங்களா எப்படி மூச்சு வாங்குதுன்னு? இதே 25 கவுண்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு மூச்சு வாங்குச்சா? ஃபர்ஸ்ட் 25 கவுண்ட் பண்ணும்போது ஒன்றும் தெரியல. அடுத்த 25 கவுண்ட் போயிட்டு இருக்க ப்ராசஸில் எனக்கு வந்து ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆயிடுச்சு. காலெல்லாம் விட விடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு, காலெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு டைல்ஸுங்கிறனால. அதனால தான் சொன்னேன் 25 கவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் இடையில ரிலாக்ஸ் ஆக முடியும். அதனால தான் வந்து 50 கவுண்ட் ஒட்டுக்கா பண்ண வேணான்றாங்க. எனக்கெல்லாம் டைம் கிடைக்காதவங்களுக்குலாம் நான் வந்து 50 கவுண்ட் தான் பண்ணுவேன். பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு 25 கவுண்ட் தான் சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து ஏன் வந்து ஒரு பிரேக் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை வந்து அடுத்து ஒரு செட் பண்ணி முடிச்சுட்டு சொல்லட்டுமா? ப்ளீஸ் கோவப்படாதீங்க, எதையாவது தூக்கி அடிச்சிடாதீங்க. இருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா நினைக்குங்க. கையை இப்படி வச்சு கூட இப்படி பெண்ட் பண்ணலாம், இல்லை இப்படி வச்சு கூட இப்படி பண்ணலாம். சரிங்களா? நான் எனக்கு இப்படிதான் கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால இப்படிதான் பண்ண போறேன். கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 50 கவுண்ட் தான் பண்றேன். 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஓகே. போன செட்டில் சொல்லியிருந்தேன், அடுத்த செட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு. ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு 50 கவுண்ட் இப்போ பண்ணி முடிச்சோம் இல்லையா? 50 கவுண்ட் பண்ணும்போது அப்படியே வேக வேகமாக பண்ணும்போதே வேர்க்காது. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது நல்லா மூச்சு இழுத்து வெளியில விடுவோம், நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அப்போ நான் கவனிச்சு பாருங்க, நல்லா குப்புன்னு வேர்க்கும். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும்போது தான் வேர்க்கும். அந்த ஹீட் ப்ரொடெக்ட் ஆகும் அப்படியே பாடியில். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கூட அந்த ஹீட் ப்ரொடெக்ட் ஆகாது. அப்போ அந்த ஹீட் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும், ஆனால் பட் அது நம்ம பாடியில் வந்து ரியாக்ட் பண்ணுறது எப்போனா
அந்த ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம நிற்கிறோம் இல்லையா, அப்போதான் அது தெரியும். இப்போ அப்படியே லேஸாக உடம்புல வந்து ஹீட் வந்து பரவாயில்ல தெரியுது. எவ்வளோ தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 3 செட்டு தான் முடிச்சிருக்கேன். அதுக்காட்டி இங்கெல்லாம் வேர்த்துருச்சு, தலை ஃபுல்லாக குப்புன்னு வேர்த்துருச்சு. அதனால தான் ஒரு பிரேக் எடுக்கும்போது நல்லா குப்புன்னு இருக்கும், ஹீட் பாடி ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகும்போது நல்ல கேலரி பர்ன் ஆகும்போது ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் சேர்ந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரி, அடுத்த செட் போடலாமா? காலை நல்லா அகட்டி வச்சுக்கிங்க. இந்த கை இந்த விரல்களை போய் டச் பண்ணணும், அப்போ கை மேலே போகணும். இந்த கை இந்த விரல்களை டச் பண்ணும்போது இந்த கை மேலே போகணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 50 கவுண்ட் தான். டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? எனக்கும் டைம் ஆகுது. பேபிஸ் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் தூங்கி அடுத்து நிறைய வேலை இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. இப்போ பின் மண்டை புரடையில இந்த விரல்கள் இருக்குங்களா, 5 விரல்களோட இப்படி வச்சுக்கிங்க. இந்த கையும் எடுத்துட்டு போயிட்டு இப்படி கோர்த்து இதை மாதிரி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த முட்டி இருக்குங்க இல்லையா, இந்த முட்டியில இந்த முட்டி வந்து டச் பண்ணும். ஓகேவா? பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ண கவுண்ட் பண்ணலாம். டைம் வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. வழக்கம் போலதான் படம் இருக்கு. இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு அடுத்து வரப்போற ஒர்க் அவுட்லாம் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். அதனால இப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. பண்ணலாம், 50 கவுண்டே பண்ணலாம். அடுத்து வரப்போறோம் ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ரொம்பலாம் மூச்சு வாங்காது. இடையில 1 மட்டும் தான் மூச்சு வாங்க, அது மட்டும் ஸ்லோவா பண்ணா போதும். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கீங்க, இப்படி கூட வச்சுக்கீங்க. சரிங்களா? இந்த கை இப்படி போயிட்டு இப்படி வரணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18
19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 48, 46, 47, 48, 49, 50. ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஒரு போட்டு போனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். தொடையில் இருக்கிற சாதை தொலைதான் குறையும். முக்கியமாக பட்ஸு சூப்பராக குறையும். இன்னும் இதெல்லாம் கை கட்டிக்கிங்க. காலாக வாக் பண்ணுற மாதிரி நல்லா தூக்கி இப்படி. ஓகேவா? 50 கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 40, 41, 42, 44, 42, 43, 45, 46, 47, 48, 49, 50. சாரி, அப்பப்போ கொஞ்சம் மேக்ஸ் வீக்கு. சரி, ஓகே. இப்படி கை வச்சுக்கோங்க. இப்படி இப்படி இப்படி. இப்போ நான் பண்ணதெல்லாம் சிம்பிள், அதனால சீக்கிரம் பண்ணுறதுங்கிறதுனால 50 கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு பண்ணுற 4 செட்டு மட்டும் 4 செட்டில் 3 செட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம். அதில் 2 ஃபஸ்ட்டு 2 வந்து ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் 25 கூட பிரித்து பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. குழந்தைங்களை சுற்றி படுக்க வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். அதனால தான் கீழே பார்த்துட்டே பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. இது கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதனால 25 எடுத்துக்கிட்டேன். லிட்டில் பிரேக் எடுத்துக்கோங்க. முடிச்சிட்டிங்களா? குட் மார்னிங். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 22, 23, 24, 25. இப்படி வச்சுக்கிங்க. கொஞ்சம் கீழே இறக்கி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காலை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு. உங்களோட முட்டி வந்து இந்த உள்ளங்கையை வந்து டச் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணலாம். குட்டீஸ் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35,
38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஓகே, ஒரு செவத்துக்கிட்ட போய் இப்படி சாஞ்சு நின்றுக்குங்க. கையை இப்படி முறுக்கி வச்சுக்கிங்க. சேர்ல உட்கார மாதிரி சாஞ்சு உட்காருங்க. சரியா? கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. என்னடா இவ்வளோ சீக்கிரம் கவுண்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் உட்கார்றது, முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான். பட் ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணிக்க முடிஞ்சாலும் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு உட்காரத்துக்கு முடியணும் இல்லையா? அதனால தான். ஓகே, இது மாதிரி செவத்துக்கு பின்னாடி நின்றுக்குங்க. கையை இப்படி வச்சுக்கிங்க. பொறுமையாக அப்படி திரும்பி டச் பண்ணிட்டு வரணும். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்லையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த பார்ட்டில் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு நோஸை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த நோஸால் உள்ள மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறையும் உள்ளே இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்படி இழுத்துக்குங்க. இழுத்த உடனே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நோஸால் மூச்சை ஃப்ரீயாக வெளியில் விடும்போது வயிறையும் இப்படி ஃப்ரீயாக விடணும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் தான். நான் 10 கவுண்ட் தான் வழக்கமாக பண்ணுவேன். சரி, ஓகே, பண்ணலாமா? கவுண்ட் பண்ணிக்கிங்க மனசுலேயே. உங்களுக்கு வேணும்னா 50 கவுண்ட் வரையும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லை. நான் இவ்வளோ நாள் வெயிட் லாஸ் வந்து பண்ணும்போதுலாம் அந்த 10 கவுண்டோடு தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் பண்ணது கிடையாது. ஏன்னா பேபிஸ் வந்து எனக்காக வெயிட்டிங்கு. அவங்களுக்கு போயிட்டு மில்க் எடுத்து கொடுக்கணும். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுக்கு எது மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அது மாதிரியான வீடியோஸை நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, டுமாரோ கண்டிப்பாக வீடியோ வருமா என்னன்னு தெரியாது. ஏன்னா ஏர்லி மார்னிங்கே நான் கோயிலுக்கு கிளம்பிடுவேன். கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து நம்மளால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது என்னால். பார்க்கலாம், முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர். உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன், எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கிங்க. பாய் பாய்.